ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 13-14 வசனங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 13-14 வசனங்கள். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இந்த 9வது மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு தருகிற வேதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம், கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேதத்தில் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை, ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நிபந்தனைகள் உண்டு. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நிபந்தனைகள் உண்டு. அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அது புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நிபந்தனையோடு கூடிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவைகளை பழைய ஏற்பாட்டில் அநேக கட்டளைகளாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுல 13வது வசனத்துல நாம பார்க்கிறோம், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் என்று ஆண்டவர் ஒரு பரிசுத்த நாளை, எல்லா நாளும் நமக்கு நல்ல நாட்கள், எல்லா நாளும் மனிதன் பரிசுத்தமாக வாழ வேண்டிய நாட்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. இன்னும் அந்த பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் என்று ஒரு நாளை ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிறார், விசேஷப்படுத்துகிறார். அந்த பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்க வேண்டும். நீ போக இஷ்டமான காரியங்களுக்கு, இடங்களுக்கு போகாதபடி உன்னுடைய காலை நீ விலக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து, உனக்கு உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், நடவாமல் செய்யாமல், நமக்கு இஷ்டமான காரியங்களை செய்கிறவர்களாக இராமல் உன்னுடைய சொந்த பேச்சை பேசாமல் இருந்து என்று சொல்லுகிறார். இந்த பரிசுத்த நாள் என்று சொல்லும் போது ஏன் பரிசுத்த நாள் என்று ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிறார் என்றால், மற்ற எல்லா நாளும் நமக்கு இஷ்டமானதை நாம செய்யலாம், ஆனால் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆனால் இந்த பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள் என்று சொல்லும் பொழுது முற்றிலுமாக அந்த நாள் முழுவதுமாக நமக்கு விருப்பமானதை நாம் என்ன செய்ய முடியாது, செய்ய கூடாது. நம்முடைய இஷ்டமானபடி நாம் நடக்க கூடாது. இன்றைக்கு பரிசுத்த நாள் என்று சொல்லும் பொழுது நாம் அன்றைக்கு நம்முடைய இஷ்டத்தின்படி புரோகிராமை, எந்த ஒரு புரோகிராமையும் நாம் என்ன செய்யக்கூடாது, போட கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிளான் பண்ண கூடாது. நமக்கு இஷ்டமான காரியத்தை செய்வதற்கு இன்றைக்கு இந்த பரிசுத்த நாளை நாம் செயல்படுத்த கூடாது. இந்த பரிசுத்த நாள்ல நம்முடைய சொந்த பேச்சை நாம் என்ன செய்யக்கூடாது, பேச கூடாது. 3 காரியங்களை ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். அதனால்தான் பரிசுத்த
நாளாகிய ஓய்வு நாள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்ற எல்லா நாளும் நம்முடைய இஷ்டப்படி போகலாம், எங்க போனாலும் போகலாம், எங்க வரனாலும் வரலாம். ஆனா பரிசுத்த நாள்ல உங்க இஷ்டப்படி எங்கேயும் போக கூடாது, உங்க இஷ்டப்படி எதுவும் செய்யக்கூடாது, உங்க இஷ்டப்படி எதுவும் பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால பரிசுத்த நாள் அப்படின்னு ஆண்டவர் விசேஷப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த நாள், இந்த நாள் முழுவதுமே தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய இஷ்டத்தின்படி பேசணும். தேவனுடைய விருப்பத்தின்படி தான் நாம் நடக்கணும். தேவனுடைய விருப்பத்தின்படி தான் நாம செய்யணும். நம்முடைய ப்ரோகிராம் எல்லாமே, நம்ம பண்ற எல்லாமே தேவனுடைய இஷ்டத்தின்படியாக இருக்கணும். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவை பரிசுத்த நாள் என்று சொல்லுகிறார். அடுத்து ஓய்வு நாள் என்று சொல்லுகிறார். இந்த ஓய்வு நாள் என்பது ஆண்டவர் 6 நாட்கள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து 7ஆம் நாளில் என்ன செய்திருக்கிறார்? ஓய்ந்திருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அதை பரிசுத்தமாக்கினார், அதை ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஒரு ஆசீர்வாதமான 6 நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் தான். ஆனால் இந்த ஓய்வு நாள் என்பது இன்னும் ஆசீர்வாதமான நாள். அல்லேலூயா. அது ஓய்வு நாள். ஸ்தோத்திரம். அதுல எந்த கிரியையும் இல்லை, எந்த கிரியையும் இல்லை. ஏன் ஓய்வு நாளை ஆண்டவர் ஓய்வு நாள் என்று சொன்னார் என்றால், ஆண்டவருக்கு ஓய்வு கிடையாது, மனுஷனுக்கு ஓய்வு வேணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அவர் ஓய்ந்திருந்தார். ஆனால் அவர் ஓய்ந்திருந்தால் அவர் மனுஷனுக்கு ஏன் ஓய்வு நாளை உண்டாக்கினார் என்றால், மனுஷன் ஒரு நாள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஓய்ந்திருக்க வேண்டும். அப்படின்னா இளைப்பாற வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். என்ன செய்ய வேண்டும்? இளைப்பாற வேண்டும். அப்படின்னா என்ன? தூரம் எங்கேயும் நடந்து தூரமா போக கூடாது, எங்கேயும் தேவையில்லாத வேற வேலைகளை என்ன செய்யக்கூடாது? செய்ய கூடாது. சொல்றேன், இன்னைக்கு அந்த ஓய்வு நாள் என்பது இளைப்பாறுகிற நாள். எந்த வேலை வெற்றி இல்லாம, எந்த ஒரு பழுவான காரியங்களும் இல்லாம ஒரு ரெஸ்ட் எடுக்கிற நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. பரிசுத்தமான நாள். இரண்டாவது அது ஓய்வு நாள் என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்து இந்த பரிசுத்தமான கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான இந்த நாளை நாம் என்ன செய்யணும்? என்ன சொல்லணும்? மகிமையுள்ள நாள் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மன மகிழ்ச்சியின் நாள் என்று நாம் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இந்த நாள் என்ன நாள்? மன மகிழ்ச்சியின் நாள். இன்னைக்கு எனக்கு சந்தோஷமான நாள், இன்னைக்கு மகிமையுள்ள ஒரு நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ண வேண்டுமா? இந்த நாளை ஒரு மகிமையா விசேஷமா நாம என்ன செய்யணுமா? எண்ணணுமா? ஸ்தோத்திரம். சந்தோஷமான நாள், பரிசுத்தமான இந்த மகிமையுள்ள நாள் என்று மகிமையாக விசேஷமாக கர்த்தரை கனப்படுத்தும்படியான நாளாக நாம் எண்ண வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தரை கனப்படுத்துகிற விதமாக நாம் எண்ண வேண்டும், நாம் நடக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு நாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கனப்படுத்துகிற ஒரு நாள், அவருக்கு ஒரு மகிமையான நாள், ஒரு மகிமையாக எண்ணக்கூடிய ஒரு நாள். அது 7வது நாள், ஓய்வு நாள் என்று ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இதை திட்டம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஓய்வு நாள்ல தூரமா என்ன செய்யக்கூடாது? பிரயாணம் பண்ண கூடாது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதிகபட்சம் என்ன பண்ணாங்க? புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு ஓய்வு நாள் தூரம்னா எவ்வளவு தூரம்? குறைஞ்சபட்சம் 2 மைல். அவ்வளவுதான் என்ன செய்யறாங்க? நடக்க முடியும். அதுக்கு மேல போக கூடாது, தூரமான இடத்துக்கு போவது இல்லை. ஓய்வு நாள்ல விறகு என்ன செய்யக்கூடாது? பொறுக்க கூடாது. ஓய்வு நாள்ல எந்த ஒரு கடையிலையும் போய் எந்த ஒரு பொருளையும் என்ன செய்யக்கூடாது? வாங்க கூடாது.
மீன் விற்கிறவங்ககிட்ட மீன் வாங்க கூட யார் என்ன கொண்டு வந்தாலும் சரி, அன்னைக்கு அந்த பட்டணமே எருசலேம் பட்டணமே லாக் பண்ணிடுவாங்க. ஸ்தோத்திரம். வெளியில இருந்து எந்த வியாபாரியும் கவனிங்க, வெளியில இருந்து எந்த வியாபாரியும் என்ன செய்யக்கூடாது, பட்டணத்துக்குள்ள வரக்கூடாது. மக்களும் எதையும் என்ன செய்யக்கூடாது, இன்னைக்கு வாங்கக்கூடாது. ஓய்வு நாள்னா எதுவும் வாங்கக்கூடாது, எதுவும் வேலை செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். ஓய்வு நாள் அப்படின்னா அவங்களுக்கு அதனாலதான் ஓய்வு நாள் அந்த ஆண்டவர் இதை உண்டாக்கும் போதே என்ன பண்ணாரு, 7ஆம் நாள் 6 நாளைக்கும் சேர்த்து 6ஆவது நாள்ல 7ஆவது நாளுக்கும் சேர்த்து மன்னாவை என்ன செய்தாரு, ஆகாரத்தை கொடுத்துட்டாரு. அன்னைக்கு மட்டும் அடுத்த நாளைக்கு வை, அது கெட்டு போகாது. அடுத்த நாள் என்ன செய்யணும், சமைக்கவும் சொல்லுங்க கூடாது. முந்தின நாளே எல்லாம் ரெடி ஆயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்தாரு. சமைக்கிறதுக்கு ரெஸ்ட், வெளியில போறதுக்கு ரெஸ்ட், வேலை செய்யறதுக்கு ரெஸ்ட், இளைப்பாறுதல் எல்லாமே. அன்னைக்கு இளைப்பாறுதலின் நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. அதான் ஓய்வு நாள் என்று பழைய ஏற்பாட்டுல கடைபிடிக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த 7ஆம் நாள் என்பது ஸ்தோத்திரம் வாரத்தின் முதல் நாள் என்று மாறியது. வாரத்தின் அதுல மட்டும்தான் மாற்றம். வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதல் நாள்ல உயிரோட எழுந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாரத்தின் அந்த முதல் நாள்ல சபை கூடி வந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 20வது அதிகாரம் 7வது வசனத்துல நாம அதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7வது வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விற்கும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையிலே, சபை கூடி வந்தது. அப்பம் விற்கும்படி, ஆண்டவரை ஆராதிக்கும்படி, ஐக்கியப்படும்படி சபை கூடி வருதல். வாரத்தின் முதல் நாளிலே ஸ்தோத்திரம் கூடி வந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்துல வாரத்தின் முதல் நாள்ல சபை கூடி வந்தது. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 16வது அதிகாரம் 2வது வசனம். வாரத்தின் முதல் நாள் தோறும் தர்ம சகாயம் பண்ண பரிசுத்தவான்களுக்கு சேர்க்கப்படுகிற அந்த கூடி வரும்போது, வாரத்துல முதல் நாள் நீங்க கூடி வரும்போது என்ன பண்ணணும், சேர்த்து வைக்க கடவன். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்க சேர்த்து வைக்க கடவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். அப்ப பரிசுத்தவான்கள் சபை புதிய ஏற்பாட்டுல ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த வாரத்தின் முதல் நாள் கூடி வந்தது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதல் நாள் என்பது கர்த்தருடைய நாளாக மாறிற்று. அங்கே எப்படி கர்த்தருடைய பரிசுத்த நாள் 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று இருந்ததோ, அதையே புதிய ஏற்பாட்டுல ஸ்தோத்திர வாரத்தின் முதல் நாள் கர்த்தருடைய நாளாக மாறிற்று. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் எழுதுகிறார். யோவான் ஆவிக்குள்ளானது ஆண்டவருடைய ராஜ்யத்தின் தரிசனத்தை பார்த்தது இந்த வாரத்தின் முதல் நாளாகிய கர்த்தருடைய நாள். அப்ப முதல்ல இது கர்த்தருடைய நாள். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவாங்க, இது யாருடைய நாள்? கர்த்தருடைய நாள். இது கர்த்தருடைய பரிசுத்த நாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது கர்த்தருடைய நாளா இருக்கிறபடினால நாம் நம்முடைய சொந்த பேச்சை இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நமக்கு இஷ்டமானபடி இன்னைக்கு எங்கேயும் போகக்கூடாது. நமக்கு இஷ்டமானபடி எதையும் நாம செய்யக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலத்துல 7ஆம் நாள் ஓய்வு நாள் கடைபிடிக்கப்பட்டது. அவர் 7வது நாள் வந்த போதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பது நமக்கு தெரியும். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
ஓய்வு நாள்ல என்ன பண்ணுவாங்க? ஜெப ஆலயத்துல என்ன செய்வாங்க? கூடி வருவாங்க. தேவ ஆலயத்துல கூடி வருவாங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஆராதிப்பாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. ஓய்வு நாள், அதாவது கர்த்தருடைய நாள் என்பது தேவனை தொழுது கொள்வதற்கு முக்கியப்படுத்தப்படுகிறது. ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு எல்லாரும் கூடி வருவாங்க. கூடுனாங்க, ஜெபாலயத்துல கூடுனாங்க, தேவாலயத்துல கூடுனாங்க. கூடும்போது என்ன நடந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புஸ்தக சொல்ல எடுத்து அவர் என்ன பண்ணுவாரு? வாசிப்பார், வேதத்தை வாசிப்பார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாள்ல நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை ஆராதிக்க கூடணும். அடுத்து என்ன செய்யணும்? வேதத்தை இந்த நாள்ல அதிகமா நாம் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் கூடும் போதெல்லாம் பிரமாணங்கள், நியாய பிரமாணங்கள், மோசேயினுடைய பிரமாணங்களை மணிக்கணக்கில் என்ன பண்ணுவாங்க? வாசிப்பாங்க. வாசிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வேதத்தை வாசிப்பார்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஓய்வு நாள்ல வரும்போதெல்லாம் அவர் என்ன பண்ணார்? அடுத்து பிரசங்கம் பண்ணினார், உபதேசம் பண்ணினார். வேதத்தை குறித்த போதனைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஓய்வு நாளில் வரும்போதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நன்மையானவைகளை செய்தார். தீமையே அவர் ஒருபோதும் தீமை செய்யல. ஆனா விசேஷமா ஓய்வு நாள் என்று வரும்போது, கர்த்தருடைய நாள் என்று வரும்போது, பரிசுத்த நாள் என்று வரும்போது, இயேசு கிறிஸ்து மற்ற எல்லா நாட்களை விட இந்த ஓய்வு நாள்ல தான் அவர் பிறவி குருடனுடைய கண்களை என்ன செய்வாரு? திறப்பாரு. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்ன கை சூம்பி போன கையுடையவன நல்ல கையா என்ன செய்வாரு? மாற்றுவாரு. குஷ்டரோகிய அவர் சுஸ்தமா மாற்றுவாரு. அதிக அற்புதங்கள் ஆண்டவர் இயேசு செய்த நாள் எந்த நாள்? ஓய்வு நாள்ல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமான அற்புதங்களை செய்தார். விசேஷித்த அற்புதங்களை செய்தார். பிசாசுகளை அன்றைக்கு தான் அதிகமா துரத்துவார். மற்ற 6 நாட்களை விட அந்த ஓய்வு நாள் என்று வரும்போதுதான் ஆண்டவர் கேட்பார் மற்றவங்களை பார்த்து, நன்மை செய்வதோ தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம்? இந்த ஓய்வு நாள்ல நான் நன்மை செய்கிறேன், நான் ஜீவனை காக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜனங்கள், அன்றைக்கு வேதபாரகர்கள், பரிசேயர்கள் ஓய்வு நாள்ல இத கூட செய்யறது பாவம், இத கூட ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது என்கிற கோட்பாடுகளோடு இருந்த போது ஜீவனை காக்கிற மனிதர்களுக்கு நன்மை செய்கிற காரியத்தை மாத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். அல்லேலூயா. ஆமென். அப்போ இன்னைக்கு நம்முடைய இஷ்டத்தின்படி அல்ல, தேவனுடைய விருப்பத்தின்படி, தேவனுடைய இஷ்டத்தின்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய நாள்ல என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். ஆத்துமாக்களை ஜீவனை காக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை நாம் செய்யணும். ஜெபம் பண்ணணும், நன்மை செய்யணும், வேதத்தை வாசிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை பற்றி ஆத்துமாக்களுக்கு நம்மால் ஆதாயம் பண்ண வேண்டும். இப்படிப்பட்ட ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணணும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கர்த்தருடைய நாள்ல செய்ய வேண்டும். அப்படி செய்தால் கர்த்தர் அதை நாம் மகிமை உள்ள நாளாக எண்ணுகிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இவைகளை நாம் செய்யாமல் நம்முடைய இஷ்டத்தின்படி, நம்முடைய விருப்பத்தின்படியே நம்ம சொந்த பேச்ச பேசினா, நாம இன்னைக்கு பேச வேண்டிய பேச்சு வேதத்தை குறித்த பேச்சு. ஆமென் சொல்லுங்க. நாம் எதை குறித்து பேசணும்? வேதத்தை குறித்து பேசணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இன்னைக்கு நம்முடைய வாயிலிருந்து வருகிற பேச்செல்லாம் இன்னைக்கு அப்படிப்பட்ட பேச்சாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறவர்களாக, வேதத்தை குறித்து பேசுகிறவர்களாக இருக்கணும். அப்பதான் நாம மகிமையுள்ள நாளாக எண்ணுகிறோம், மகிமையாக எண்ணுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லை, நான் சொந்த பேச்ச பேசி சொந்த இஷ்டப்படி நம்ம காரியங்களை செய்து கொண்டிருந்தால் தேவனுடைய நாளை நாம் என்ன செய்கிறோம்? மகிமையாக எண்ணாமல் சாதாரணமான மற்ற நாளை போல இந்த நாளையும், மற்ற கடந்த 6 நாட்களை போலவே இந்த நாளை நாம் எண்ணக்கூடாது, செயல்படுத்த கூடாது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹalleluya. ஆனால் நாம் இன்றைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக யூதர்களுடைய நாட்டில் இல்லை, இன்றைக்கு புறஜாதிகளின் நாட்டில் தான் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். நான் ஒருவேளை இன்றைக்கு இஸ்ரவேல் நாட்டில் நாம இருந்தோம்னா நாம இதை பெர்ஃபெக்டா என்ன செஞ்சிடலாம், செய்திடலாம். ஆனால் நாம இருக்கிறது ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லை. ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனாலும் நாம் இந்த நாளை மகிமையாக எண்ண வேண்டியது நம்முடைய கடமை. மகிமையுள்ள நாள் என்று சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது மனமகிழ்ச்சியின் நாள் என்று நாம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஸ்தோத்திரம். நான் அதிகமா பேசுறேன். இன்னைக்கு உங்க இஷ்டத்தின்படி ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்குரிய நாள் இல்லை. இன்னைக்கு உங்க இஷ்டத்தின்படி நீங்க இந்த இதெல்லாம் இன்னைக்கு நான் செய்வேன் ப்ரோக்ராம் போடுற நாள் இது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய இஷ்டத்தின்படி செய்கிற ஒரு நாளாக, ஒருவேளை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அல்லது இன்னைக்கு ஷிஃப்ட்டுக்கு போகணும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஷிஃப்ட்டுக்கு போய் தான் ஆகணும்னா அது தவிர்க்க முடியாது, அது தவிர்க்க முடியாது. ஆனால் மற்றபடி நாம் வீடுகளில் இருக்கிறோம் என்றால் இந்த நாள் ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு வரவும், வீடுகளில் போய் வேதத்தை வாசிக்கவும், செபிக்கவும், ஊழியம் செய்யவும், ஆண்டவரை குறித்து பேசவும், இந்த நாளை வித்தியாசப்படுத்த விசேஷப்படுத்த ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. சொற்கள் அதிக சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது உன் நடையை என்ன செய், காத்துக்கொள். உன்னுடைய பேச்சு சுருக்கமாக இருப்பதாக. அப்போ இங்க வரும்போதே, இங்க இருந்து போகும்போதே வாயை ரொம்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. உங்க சொந்த பேச்சுக்கு என்ன செய்யணும், இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க குடும்ப கதை, உங்க சொந்த கதை, உங்க சொந்த பேச்சு இங்க வந்து பேசக்கூடாது. இந்த இடத்துக்குள்ள, இந்த ஏரியாவுக்குள்ள வரும்போதே அதெல்லாம் தவிர்க்கப்படணும். உங்க சொந்த பேச்சை பேசாம உங்க வார்த்தைகள் சுருக்கமா இருக்கணும். ஆண்டவரை பேசுகிறதுக்கு தான் உங்க வாய் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வேகமாக கடந்து செல்ல போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாக்குத்தத்தம், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன சொல்லுகிறது? நம்ம எல்லாருக்கும் எத்தனை காலங்கள் செய்தியை கேட்கிறோம், ஆனால் அதை கடைபிடிக்க வேண்டும். இந்த நாளுக்குரிய தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல கலிகூர்ந்து மகிழ கடவுள். கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பாய். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவரே உன் இருதயத்தை வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க மனமகிழ்ச்சியா இருந்து பாருங்க. இது மகிமையுள்ள நாள் என்று நான் இன்னைக்கு கவலைப்பட மாட்டேன், இன்னைக்கு நான் வேதனைப்பட மாட்டேன். இது கர்த்தருடைய நாள். என்னுடைய நாளா இருந்தா நான் கவலைப்படுவேன். இது என் நாள் அல்ல, எனக்குரிய நாள் அல்ல, இது கர்த்தருக்குரிய நாள். இது மனமகிழ்ச்சியா நான் இருப்பேன்னு சொல்லி சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வேண்டுதல்களை கேட்பார். ஹல்லேலூயா, ஆமென். 6 நாள் நீங்க அழுது இருக்கலாம், ஜெபம் பண்ணி இருக்கலாம், 6 நாள் அழுது ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு அழுது ஜெபம் பண்ண வேண்டாம், சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருங்க. அவர் உங்கள் வேண்டுதல்களை அவர் கேட்டு பதில் தருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணே. பூமியினுடைய உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணே. ஆண்டவர் உங்களை நிச்சயமா தாழ்வான இடத்துல வைக்க மாட்டார். நீங்கள் தாழ்வில் இருக்க மாட்டீர்கள். உயர்ந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். இந்த நாளை நீங்க கனம் பண்ணீங்கன்னா, இந்த நாளுக்குரிய கனத்தை தேவனுக்கு செலுத்தினீங்கன்னா, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை அடிமட்டத்தில் இருக்காது, மேலான ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வருவார். பூமியினுடைய உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி ஆண்டவர் செய்வார். இந்த கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி மகிமையாக எண்ணினால், இந்த நாள் கர்த்தருக்குரிய நாளாக இருந்து இதை கர்த்தருக்கு செலவழித்தால் நீங்க எங்க இருப்பீங்க? பூமியின் உயர்ந்த இடங்கள்ல ஆண்டவர் உங்களை ஏறி இருக்கும்படி பண்ணுவார். அல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடங்கள்ல நல்ல
டாப்ல மேலான இடத்துல, நீங்க உயர்வான இடத்துல, சோத்திர உத்தியோகத்துல மேலான இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பா. சோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவீர்கள். நிச்சயமா சொல்லுகிறேன், அதுதான் ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. யோபு 36வது அதிகாரம் 7வது வசனம். யோபு 36வது அதிகாரம் 7வது வசனம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர்களை ராஜாக்களோட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கு உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ எந்த இடத்துல உட்கார வேண்டியவங்க? ராஜாக்களோட கூட சிங்காசனத்துல ஏறணும். எந்த பெற்றோர் இதை கடைபிடிச்சிருந்தாங்களோ, கர்த்தருடைய நாளை கடைபிடிச்சிருந்தாங்களோ, அவங்களுடைய பிள்ளைங்க எங்கதான் இருப்பாங்க? உயர்ந்த ஸ்தலத்துல தான் இருப்பாங்க. அதான் உண்மை. ஒருவேளை பிள்ளைங்க கடைபிடிக்காம போயிருந்தா கூட, பெற்றோர் கடைபிடிச்சிருந்தா கண்டிப்பா பிள்ளைங்களுக்கு அந்த உயர்வு வந்துடும். ஏன்னா தெய்வம் கண்டிப்பா அதை செஞ்சிருவாரு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப பிள்ளைங்க கடைபிடிங்க, கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துல கொண்டு வைப்பார். ஆமென். அடுத்து 3வது ஆசீர்வாதத்தை ஏசாயா 58வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். உயர்ந்த இடங்களில் உள்ள ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபுடைய ஆசீர்வாதத்தால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை நான் போஷிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமத்தின் புத்தகத்தில் நம்ம ஏற்கனவே 1ஆம் தேதி இந்த வசனம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகமத்தினுடைய புத்தகம் 32வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9வது வசனத்திலிருந்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பார்க்கணும். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்துல ஊழையிடுதல் உள்ள நரினா ஊழையிடுற அந்த வெறுமையான அவாந்தர வேலையில தான் ஆண்டவர் யாக்கோபை கண்டுபிடிச்சார். யாக்கோபு ஸ்தோத்திரம் ஏசாவினுடைய ஆசீர்வாதத்தை, சேஷ்ட புத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். யாக்கோபு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் பெற்றுக்கொண்டால் அவன் யாராக போனான்? வெறுமையாக அவன் பிரயாணம் பண்ணுகிறான். ஒன்றுமில்லாமல் ஊழையிடுதல் உள்ள நரிகள், ஊழையிடுதல் உள்ள காட்டுல மிருகங்கள் உள்ள காட்டுல ஆண்டவர் அவனை கண்டுபிடிச்சாரு. கைகளை உயர்த்த நிலையா சொல்லுங்க. வீட்டுல கண்டுபிடிக்கல, காட்டுகளை கண்டுபிடிச்சாரு. யாக்கோபு இப்ப என்ன பண்றாரு சொல்லுங்களேன். அவன் ஒண்ணு இல்லாம வெறும் கையா போறாரு. ஒண்ணும் இல்லை, சோத்திரம் ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போறாரு. அங்கதான் ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். எங்கதான் அங்கதான் கண்டுபிடிச்சாரு. கைகளை உயர்த்த நிலையா சொல்றேன். அல்லேலூயா. ஏன் அந்த வார்த்தை சொன்னா? எங்க காட்டுல தான் கண்டுபிடிச்சாரு. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் கண்டுபிடிச்சார். அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார். கண்மணியை போல காத்திருந்தார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து சுமந்து கொண்டு போகிறது போல ஆண்டவர் அவனை சுமந்து வந்தார். அல்லேலூயா. யாக்கோபுடைய சுதந்திரம் அவரையே நடத்தினார். 13வது வசனம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறிவரம் பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேரையும் கற்பாறையில் வழியும் எண்ணெயும் அவன் முன்னுமடி செய்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்வோம். தொடர்ந்து வாசிக்கும்போது புரியும். யாக்கோபு மாமனார் வீட்டுக்கு போகிறார். போகும்போது அவன் வெறுங்கையா போறான். வரும்போது அவன் சொல்றான், நான் 2 பரிவாரங்களை உடையவனாக மாறினேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோம். வெறுங்கையா போறேன். ஆனா இப்ப எப்படி வந்தேன்? ஆசீர்வாதத்தோடு திரும்பி வருகிறேன். வரவரை திருப்தி அடையும் ஆண்டவர் பண்ணினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் சொல்றேன். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி வரும்படி பண்ணினான். அவன் ஆடுகளை மேய்ச்சான். ஸ்தோத்திரம். அவருக்கு ஆகாரம் எங்க இருந்து வந்துச்சு? வீட்டுல இருந்து மனைவி கொண்டு வந்து எங்க
எங்க 2 மனைவி சேர்ந்து சமைச்சு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவர்கிட்ட போய், யாக்கோபே சொல்லுங்களேன், என் ஆண்டவனே, நான் உங்க வீட்டுல இருந்து சமைச்சு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அப்படி எந்த மனைவியும் கொண்டு போய் கொடுக்கல. ஆண்டவர் யாக்கோபுக்கு கண்மலையின் தேரை கொடுத்தாரு. எங்களை உயர்த்தி காட்டுல என்ன கிடைக்குது? காட்டுல நிறைய மலையில தேனு, வடிவ எண்ணெய், அங்க உள்ள நிறைய விளைச்சல் எல்லாமே காட்டுல ஆடு மேய்ந்தாலும் ஸ்தோத்திரம், நல்ல சாப்பாடு, நல்ல ஆசீர்வாதத்தை கொழுமையா சாப்பிட ஆண்டவர் கொடுத்தாரு. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். ஸ்தோத்திரம். ஏன்னா பகல்லே ஆடவன் காக்கணும், இரவுலே ஆடவன் காக்கணும். ஒண்ணு திருடு போனாலும் மாமனார் சும்மா விட மாட்டாரு. எங்க வீட்டுக்கு வர்றது நேரம், வீட்டுக்கு வர முடியாது. ஆனா ஆண்டவர் யாக்கோபை உயர்ந்த இடத்துல ஏறி வரும்படி பண்ணினார். அவன் ஆசீர்வதித்தார், அவன் ஆசீர்வாதமா மாற்றினார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி, நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கு சொன்னதை செய்யணுமோ, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் அவன் ஆசீர்வாதமா வைத்தார். அல்லேலூயா. ஏசா பார்த்தார், யாக்கோபு திரும்பி வரும்போது, அப்பா எவ்வளவு ஆசீர்வாதத்தோட திரும்பி வர்றாரு. அதை பார்த்த உடனே ஏசா இந்த யாக்கோபை கொன்னு போடணும்னு வந்து நினைச்சாரு. ஆனா யாக்கோபு ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே ஏசா என்ன பண்ணிட்டாரு? கட்டி முடிச்சு கழுவி, நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. கைகளை உயர்த்தி எல்லாரும் வெளியே வச்சிருக்கோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சோதர அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்தார். அப்பா வீட்டுல வந்து ஆசீர்வாதமா மாறினார். எகிப்துல கானான்ல பஞ்சம் சொல்லி முடிக்கிறேன். கானான்ல பஞ்சம் வந்தது. பஞ்சம் வந்தாலும் யாக்கோபுடைய குடும்பம் பஞ்சத்தால வாடி போகவில்லை. அதுதான் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. யாக்கோபுடைய சுதந்திரம் என்ன? யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் என்றால் என்ன அர்த்தம்? கானான்ல பஞ்சம் வந்தது. ஆனால் ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே யோசேப்பை எங்க கொண்டு போனாரு? எகிப்துக்கு கொண்டு போனாரு. 7 வருஷம் செழிப்பு முடிஞ்சு பஞ்சம் ஆரம்பிக்கவும் இந்த யாக்கோபுடைய குடும்பம் எங்க போனாங்க? எகிப்துக்கு போனாங்க. எகிப்துல ராஜ சாப்பாடு. சொல்லுங்க, யோசேப்பு அங்க யாரு? சிங்காசனத்துல உட்கார்ந்து இருந்தாலும் உட்கார்ந்து இருக்கலையா? யாக்கோபு இப்ப எங்க வந்துட்டாரு? மக சிங்காசனத்துல இருந்தா அப்பா எங்க இருக்காரு? சொல்லுங்க. உங்க பிள்ளை ஒரு பெரிய ராஜா ஆசனத்துல உங்க பிள்ளை உட்கார்ந்து இருக்குது. நீங்க அங்க போறீங்க அரண்மனையில. நீங்க இப்ப எங்க உட்காருவீங்க? நீங்க இப்ப எங்க உட்காருவீங்க? உங்க மகன் உங்க பிள்ளை எங்க உட்கார வைக்கும்? சிங்காசனம். யாக்கோபு உட்கார்ந்தாரா? சார் அந்த உட்கார வச்சார். கைகளை தள்ளிடுற சொல்லுங்க. அப்பா கூப்பிட்டு சோதரை உட்கார வச்சு, நான் இந்த இடத்துக்கு ஆண்டவர் என்னை கொண்டு வந்தார். எவ்வளவு பேசியிருப்பாரு தெரியுமா? 2 பேரும் உட்கார்ந்து ஈக்குவலா சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க அந்த அரியணையில. அவர் ஒண்ணு அப்பா அவங்க கீழே உட்கார்ந்து விடவே மாட்டாரு. அவருக்கு ஈக்குவலா உட்கார வச்சு அப்பாவை அழுதி கட்டி தழுவி சோதரை அவர் கனப்படுத்தி, நீங்க அப்பா இனிமேல் என் சாப்பாடு தான் நீங்க என்ன செய்யணும்? சாப்பிடணும். எனக்கு இந்த எகிப்துல எல்லா நன்மையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சோதரன், நான் பார்வனுக்கு அடுத்தபடியா இருக்கிறேன். நான் பார்வனுக்கு அடுத்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தகப்பனுக்கு அத்தனையும் சோதரை யாக்கோபுடைய சுதந்திரம் ஆண்டவர் அவனை போஷித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு பாருங்க, பார்வன் வந்தான். பார்வன் வந்தவனையே யார் தான் ஆசீர்வதிச்சது? யாக்கோபு தான் ஆசீர்வதிச்சார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. யார் பார்வனோட யார் தெரியாது? பார்வனோட யார் தெரியாது? யாக்கோபு. உயர்ந்த இடத்துல ஏறி கூடி பண்ணிட்டாரா?
அநேகர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை உயர்ந்த இடத்துல ஏறி இருக்கும்படி பண்ணி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உங்களை போஷிப்பார். யாக்கோபு ஒரு நாளும் நல்ல ஆசீர்வாதமா வைத்தார். ஸ்தோத்திரம். மாமனார் வீட்டில் போனாலும் மாமனார் ஏமாத்த நினைச்சா ஆண்டவருக்கு அவன் போஷித்தார். ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்தாலும் பஞ்சம் வந்தாலும் எகிப்துல கொண்டு போய் ஆண்டவர் அவனை போஷித்தார். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் கர்த்தர் உங்களை போஷித்தார். எல்லாரும் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். பாலு, தேனு, கோதுமை, கொழுமை எல்லாம் என்னென்ன யாக்கோவுக்கு விசேஷமா ஆண்டவர் போஷித்தாரோ, அவருக்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, யாக்கோவுடைய சுதந்திரத்தால கர்த்தர் உங்களை போஷிப்பார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நீங்க நல்ல சந்தோஷமா திருப்தியா சாப்பிட வைப்பார். சந்தோஷமா இருந்தா சாப்பிடுறதே தரணும். சந்தோஷமா இல்லைன்னா என்ன சாப்பாடு சாப்பிட்டு உடம்போடு போகாது, உடம்புல சத்தே ஏறாது. நீங்க இன்னைக்கு மனமகிழ்ச்சியா இருக்கேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர்களை போஷிக்க போடுவோம். ஆண்டவர்களுக்கு நல்ல உயர்ந்த இடத்துல ஏறி மறுபடி பண்ணுவார். உயர்ந்த ஆகாரத்தை ஆண்டவர்களுக்கு புசிக்கும்படி செய்வார். இன்றும் இதுக்கு மேலேயும் ஆண்டவர் உங்களை நிச்சயமா இந்த நாள் கர்த்தருக்குரிய நாள் என்று நீங்கள் மகிமையா என்னன்னா மற்ற நாளை போல் அல்ல. ஆண்டவர் உங்களை விசேஷமா போஷித்து உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.